ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2-3 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இந்த பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்த பருப்பை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ரொம்ப சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மசாலா பிடிச்சிக்க நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பருப்பை நம்ம பால் பண்ணி எடுத்துக்கலாம். பால் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு சைடு வச்சுட்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதை நல்லா அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டு, அரை மூடி தேங்காய் இருக்குங்க, அதையே அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட வடிகட்டி ஊற்றிக்கலாம். புளி இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃபைனலாக குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அது காஞ்சது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆனதும் அதை நல்லா திருப்பி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதை நல்லா காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். அந்த ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணால் கசக்கும், அதனால அளவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகம் பொரிஞ்சு வர்றப்ப கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் ஆனியனும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டு அது நல்லா வறுபட்டதும் நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கோம்லங்க அந்த தக்காளி தேங்காயெல்லாம் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சால்ட் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் நீங்கள் தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா தான் அந்த பால்ஸை நம்ம உள்ளே போடுறப்ப அந்த பால் செஞ்சிக்கும். அப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் குழம்பு. ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை உள்ளே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாங்க. அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா பால்ஸ் உடஞ்சிரும், அதனால அளவாக கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.